என்ன மச்சான் ஆளே காணோம் ரொம்ப பிஸியா You know மச்சி I'm very busy you know actually I was writing a script செம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று மாட்டி இருக்கு தெரியுமா I'm going to meet my favorite director today எல்லாத்தையும் பேசிட்டேன் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் யாரு டைரக்டர் ராதாகிருஷ்ணன் தானே எப்படி மச்சி ஜீனியஸ்டா அதான் ஊருக்கே தெரியுமே காலேஜ் டேஸ்ல ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்ப யாடா I'm so excited but I feel a little apprehensive மச்சி என்னது அப்பாவோட சீப்பா டேய் அப்ரிஹென்சிவ்னா இங்கிலீஷ்ல டென்ஷனா இருக்கேன்னு அர்த்தம்டா இந்த சிம்பிள் இங்கிலீஷ் வேர்டு கூட தெரியாம டோன்ட் டெல் மீ ஐம் a classmate man டே போதும்டா நீ மட்டும் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஹாலிவுட்லேயே போய் படம் எடுக்க போற தமிழில் தானே எடுக்க போற சரி வா உன்கிட்ட பேசி தலை ரொம்ப கேர் ஆயிடுச்சு வா போய் ஒரு டீ சாப்பிடலாம் எங்க ஸ்டார் பக்ஸ் போகலாமா சார் ஏய் என்ன நக்கலா ஓ அப்போ ஸ்டார் பக்ஸ் கூப்பிட்டு போகணுன்னு வேற நினச்சியா நீ வாடா எங்கடா டேய் இந்த டீ கடையா ஆமாடா காட் கம் ஆன் மேன் நான் டீ டீ குடிச்சா என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது நான் தரேன் வா சரி மச்சான் நீ டீ காசு கொடுக்குறன்றதுக்காக வரல நீ கெஞ்சுறதுனால வர நீ இன்னும் திருந்தல எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ஹேவ் சம் பட்டர் பிஸ்கெட்ஸ் ப்ளீஸ் என்னப்பா ஓ இங்கிலீஷ் தெரியாதுல்ல வெண்ணெய் பிஸ்கெட் கிடைக்குமா பட்டர் பிஸ்கட்னு சொன்னாலே புரியுமே இங்கிலீஷ்லாம் தெரியாமல் எப்படி தான் இந்த சிட்டியில் பொழப்பு நடத்துறீங்களோ நான் கிளம்புறேன்டா சரி மச்சான் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சீன் போட்டு யார்ட்டையும் அடி வாங்கி வந்து நிற்காத போ போட ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை இருந்தால் மட்டும் போதாதுப்பா உடம்பும் வளையணும் அந்த பையன் சரிப்பட்டு வரமாட்டான் 10 to 12 டைரக்டர் ஃப்ரீயாக இருப்பாப்ல நீ ஒன்று பண்ணு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பாரு யா ஹாய் ராதாகிருஷ்ணன் யா கம் இன் யா அந்த பையன் வேணாப்பா நீ கிளம்பி வா டைரக்டர் பேசுகிறேன் சரி ஒரு நிமிஷம் இரு என்னப்பா வெல் ஐம் ஹியர் டு மீட் தி டைரக்டர் அந்த விஸ்கம் பையன் நீ தானா யா உக்கார் தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ யுவர் குட் நேம் ப்ளீஸ் ஆறுமுகம் ஹாய் மிஸ்டர் ஆறுமுகம் ஹவு லாங் வில் இட் டேக் டு மீட் தி டைரக்டர் கொஞ்ச நேரம் ஆகும் உட்காருங்க ஓ சார் அந்த விஸ்கம் தம்பி வந்திருக்காப்ல டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேளு சரி சார் சரி சார் தம்பி டீ ஏதாவது சாப்பிட்றியாப்பா நோ தேங்க்ஸ் அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு உன் ஃபோட்டோ சொல்லியிருக்கேன்ப்பா எப்படியும் வந்துடுவாங்க பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் உட்கார் ஹலோ சார் ஆறுமுகம் சொல்லுங்கள் சார் அந்த மெயில் அனுப்ப சொன்ன அனுப்பிட்டீங்களா அனுப்பிட்டேன் சார் சரி சொல்லுப்பா ஹாய் சார் குட் மார்னிங் சார் ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் சார் ஐ வாண்ட் ஜாயின் எஸ் அசிஸ்டன்ட் சார் அண்ட் ஏன்பா தமிழ் தெரியாதா தெரியும் சார் சரி எதனால் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினைக்கிற சார் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஐ லைக் யூ லாட் சார் ஐவ் சீன் யூ மூவி காவிய கரங்கள் ஐவ் சீன் இட் அட்லீஸ்ட் 4 to 5 times சார் யூனோ த டெக்னிக்கல் சைட் த சிலுவேட் ஷாட் சரிப்பா டெக்னிக்கலாக நிறைய விஷயம் பேசுகிற நீ மெயில் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நல்லா இருந்தது தேங்க்ஸ் சார் ஸ்டோரி ஏதாவது இருக்கா எஸ் சார் ஐ ஹாவ் அ கேங்ஸ்டர் ஸ்டோரி ஆக்சுவலி த ஓப்பனிங் இஸ் மும்பை சார் கை கம்ஸ் Later, they find out that... போதும் நல்லா இருக்கு ஸ்டோரி ஓகே சார் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு சினிமாவில் ஓகே சார் நீ ஒன்று பண்ணு இந்த ஸ்டோரியை தமிழில் ஸ்கிரிப்டாக எழுதி கொண்டு வா சார் எனக்கு தமிழ் எழுத வராது சார் ஏன் அப்பா அம்மாவுக்கு சொந்த ஊர் எது அப்பா கோயம்புத்தூர் அம்மா மதுரை சார் அப்புறம் என்ன
இல்லை சார், நான் சின்ன வயசுலேருந்தே சிபிஎஸ்சியில் தான் சார் படித்தேன். ஸோ தமிழ் பேச மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கிலீஷ் ஹிந்தி நல்லா எழுதி படிப்பேன் சார். சார், முகமது கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சொல்லுங்க சார். உன் சொந்த ஊர் எதுப்பா? மும்பை சார். இப்போ உன் தாய்மொழி ஹிந்தி தானே? ஆமாம் சார். ஹிந்தி பேச தெரியுமா? தெரியும் சார். எழுத படிக்க தெரியுமா? எல்லாமே தெரியும் சார். மதர் டங் அதுதானே சார். தமிழ் எப்படி பேசுகிற? அப்புறம் சின்ன வயசுல நீங்கள் தான் சார் இருக்கேன். தமிழ் நல்லா பேசுவேன், எழுதுவேன். நீ போயிட்டு எலிசா வர சொல்லு. ஓகே சார். சார் வர சொல்லியிருந்தீங்களா? நீ ஆங்கிலோ இண்டியன் தானே? எஸ் சார். தாய்மொழி என்ன? இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேச தெரியும்ல? அஃப்கோர்ஸ் சார், மதர் டங். எழுத படிக்க தெரியும்ல? தெரியும் சார். தமிழ் எப்படி பேசுகிற? தமிழ் சாரி, தமிழ் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் சார். முகமது தான் எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாகவே கற்றுப்பேன் சார். சரிம்மா, நீ போ. ஓகே சார். பாத்தியா, அந்த பையன் ஒரு நார்த் இண்டியன், அந்த பொண்ணு ஒரு ஆங்கிலோ இண்டியன். அந்த பையனோட ஐடென்டிட்டியே அவன் இந்திக்காரங்கிறது தான். அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி அவள் ஆங்கிலோ இண்டியன்கிறது தான். அவங்க 2 பேருக்குமே அவங்களோட தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீ அப்பா கோயம்புத்தூர், அம்மா மதுரைங்கிற, ஆனால் உனக்கு தமிழில் எழுத படிக்க தெரியல. உன்னோட அடையாளங்கிறதே தமிழன் தானே, ஆனால் அந்த அடையாளமே உங்ககிட்ட இல்லையே. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு இண்டிஜினஸ்னஸ் இருக்கணும், தமிழங்கிற திமிரு இருக்கணும். என் தமிழுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்குன்ற திமிரு இருந்தா தான் இந்த மொழிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம கலாச்சாரத்துக்கு பாலமே இந்த மொழி தான். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லாங்குவேஜ் இஸ் அ பிரிட்ஜ் டு அவர் கல்ச்சர். தமிழ் சாகக்கூடாது. உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதை கொண்டுடாதீங்க. கர்ஜனை செஞ்சாதான் அது சிங்கம், ஊழ இட்டு அது வெறும் நரி. போய் முதல்ல தமிழை முழுசா கற்றுக்கிட்டு வா, அப்புறம் நான் உன்னை சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், உன் பேர் என்னன்னு சொன்ன? தமிழ்ச்செல்வன் சார். போயிட்டு வா. சீகர தமிழ்